அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A உடைய ப்ரிப்பரேஷன், அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், சரிங்களா? அதாவது புதிய கோணத்தோடு படிக்க போகிறோம் நண்பர்களே. அதாவது இத்தனை நாளைக்கு நம்ம படிச்சிருப்போம். அதாவது பொதுவாக டிஎன்பிஎஸ்சி, அதாவது உள்ள சொல்கிறேன், நம்ம அகாடமி நேமு 2K அகாடமி, கல்வியில் திமிருகோல், சரிங்களா? ஸோ வே டு பாஸ், சரிங்களா? பாஸ் ஆவதற்கான ஒரு 5 வழிகள், சரிங்களா? இந்த வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு கொஞ்சம் முழுமையாக கேளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நண்பர்களே, இது நாள் வரைக்கும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாம் எல்லாமே நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, தமிழ், சரிங்களா? தமிழில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். ஒரு 100 கொஷின் கேட்குறாங்க, ஒரு 85 கொஷின் மேலே எடுக்கணும். சாரி, குரூப் 4 90, குரூப் 2, 2Aனா ஒரு 85, சரிங்களா? அவ்வளோ கொஷின் போடணும். மேக்ஸில் ஒரு 20 கிட்ட போடணும். ஜிஎஸ்சில் கொஞ்சம் மேலோட்டமாக போட்டாலும் போதும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினச்சி ஓரளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். பட் என்ன நிலவரம் அப்படின்னா, நம்ம குரூப் 2, 2A உடைய பிலிம்ஸ் எக்ஸாமில் தமிழ் ரொம்ப கஷ்டமாக கேட்டு ஒரு போராட்ட லெவலுக்கு போச்சு. டெலிகிராமில் ட்ரிக் பண்ண மாதிரி போச்சு. அப்புறம் 2A மெயின்ஸ்லையும் அப்படி தான் பண்ணாங்க. தமிழ் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ குரூப் 4லையும் தமிழ் ரொம்ப ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத மாதிரி கேட்டுட்டாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இனிமேல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A படிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 வழிகள் பாஸ் ஆகக்கூடியது நம்பி படிங்க, சரிங்களா? பார்க்கலாம். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ், ஹவு மெனி கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. எல்லோரும் பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் இந்த 2, 2Aக்கு தமிழும் படிக்கணும், சரிங்களா? தமிழ்லேயும் 100 கொஸ்டின் வரும். அதுக்காண்டி நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கஷ்டமாக கேட்டுட்டாங்க தாங்க. அதாவது ஒரு 3500 வேகண்ட் தான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் அவங்க டஃப்பாக கேட்டுக்கலாம், சரிங்களா? என்ன ரீசன் நமக்கு தெரியல. ஸோ டஃப்பாக கேட்டுட்டாங்க, சரிங்களா? பட் வட்டம் அப்படி கேட்பாங்கன்னு நினைக்க வேணாம், சரிங்களா? அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் எளிமையாக தான் கேட்பாங்க. இத்தனை வருடங்களில் இப்படி அவங்க கேள்வி கேட்டது கிடையாது. இந்த தடவை தெரியாமல் மீன்ஸ் அதை எதுக்கு இப்படி கேட்டாங்கன்னு யாருக்கும் தெரியல, சரிங்களா? இதே நினச்சிக்கிட்டு யாரும் படிக்காமல் இருக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய முறையில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க, சரிங்களா? சரி, பார்க்கலாமா? அதாவது ஃபஸ்ட்டு ஜிஎஸ். இந்த முறை நான் சொல்ல வரேன், தமிழ் எப்பயுமே மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜிஎஸ்ல ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுங்கள், சரிங்களா? அதாவது ஜிஎஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுலேயும் நான் போட்டிருப்பேன் ஹவு மெனி கொஸ்டின்ஸ், அதாவது எதுலேருந்து எப்படி கேட்பாங்க போட்டேன்னா, அதாவது எத்தனை கொஸ்டின் எதுலேருந்து அதிகமாக வருதுன்னு பாருங்கள். அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டைம் அதிகமாக ஒதுக்கி படிக்கணும், சரிங்களா? அதாவது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிட் 5, சரிங்களா? யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 5யும் யூனிட் 6ம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின் கேட்குறாங்க, சரிங்களா நண்பர்களே? யூனிட் 5யும் யூனிட் 6ம் கொஸ்டின் எவ்வளோ கேட்குறாங்க? 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட் 5, செகண்டு யூனிட் 6, 20 + 20 40 கொஸ்டின். ஸோ நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸும் அதிகமான ஃபோக்கஸும் அதை தான் இருக்கணும். தேர்டு குவாலிட்டிலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 15 கொஸ்டின் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 20 20 40, அது ஒரு 15, 55 வினாக்கள் என்பது வந்துருச்சு, புரியுதுங்களா? ஸோ இதிலே 55 வினாக்கள் வந்துடும். நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே இதை தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மேக்ஸிமம் இப்போ குரூப் 2, 2A படிக்கிறதுனால எல்லாருமே 11th 12th, சரிங்களா, சிலபஸ் வைஸ் படிங்க. அதே டயத்தில் +1 +2 எடுத்து படிங்க. +1 +2 தான் நீங்கள் படிக்கணும். இனிமேல் இந்த குரூப் 2, 2A பிலிம்ஸ் படிக்கிறவங்க மேக்ஸிமம் சிலபஸில் ஒரு பாடம் கொடுத்துருக்காங்கன்னா அது +1 +2. இப்போ குரூப் 4னா நான் 10th சொல்லியிருப்பேன் நிறைய தடவை. இப்போ குரூப் 2A அப்படின்றனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் +1லையும் +2லையும் தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. 6th to 10th 5 to 7 கொஸ்டின் வரலாம். குறைஞ்சது 5 வரும், அதிகபட்சம் 7 வரும், அதுக்கு மேலே வராது. பட் +1 +2 தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் +1 +2க்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸுங்க, சரிங்களா? சொல்கிறேன், +1 +2 ஸ்கூல் புக் நிறையா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய எஃபர்ட் போடுங்க, சரிங்களா? நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் டிகிரி சேலன்றப்ப நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2022 to 25 இந்த 3 வருஷத்துக்கு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்தாலே 100 எக்ஸாம் இருக்கும், சரிங்களா? நம்ம குரூப் 2 TM அந்த ரிலேட்டடான எக்ஸாமு கோட் பேப்பர் அந்த 100 கொஸ்டின்ஸ் நான் நம்ம வீடியோவில் கொடுக்க போகிறேன். டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய போட போகிறோம், சரிங்களா? நிறையா நானும் போடுறேன். நீங்களும் எஃபர்ட் போட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். +1 +2 புக் பண்ணிங்க, ஜிஎஸ்க்கு போதுமானது, சரிங்களா? ஸோ அடுத்து அதான் மறுபடியும் போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் புக் தேடி தேடி படிக்கணும். ஆனால் எங்கேருந்து படிக்கிறதுன்னு தெரியாது. அதனால் முடிஞ்சளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் எஃபர்ட் போட்டு ப்ளஸ் செகண்ட் என்ன பண்ணோம்னா கரண்ட் அஃபேர்ஸு, அதுலேயும் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸு
குரூப் 2Aல நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் 2A நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அதுலேயும் தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிங்க. தமிழ்நாடு அரசு ஸ்கீம்ஸு, தமிழ்நாடு விருதுகள், தமிழ்நாட்டில் ஜெயிச்சு போனவங்க, தமிழ்நாட்டு நூல்கள்னு சொல்லி தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கை கொடுக்கும். நான் குரூப் 4 கூட படிக்கலாமான்னு சொல்லியிருப்பேன், பட் குரூப் 2க்கு கன்ஃபார்ம் கை கொடுக்கும். அது மாதிரி படிங்க. நம்மளுடைய அகாடமியில் ப்ரீவியஸ் கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெகுலராக மெயினாக போடுறதா வந்து ஒரு பிளான் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் வந்துடலாங்க. தமிழ் சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது என்னதான் அவங்க கஷ்டமாக கேட்டாலும் புக்கில் இருந்தும் கேள்விகள் கேட்டாங்க, கொஞ்சம் கேட்டாங்க, நம்ம புக்கையும் படிச்சுக்கிடுவோம், ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸும் படிச்சுக்கிடுவோம் சரிங்களா. அதாவது சிலபஸ் வைஸ் புக்கில் 6 to 12 எங்கே இருக்கோ படிச்சுக்கோங்க. அதில் மெயினாக 2A அப்படின்றனால குரூப் 2 எக்ஸாம்னால +1 +2 நியூ புக்கு, +1 +2 ஓல்டு புக்கு, +1 +2 சிறப்பு தமிழ், இதில் சிலபஸ் ரிலேட்டடாக என்ன கவர் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுத்து படிங்க சரிங்களா. 6th to 10th விட 11th 12th தான் கொஸ்டின்ஸ் அதிகமாக ரைஸ் பண்ணுவாங்க. 11th 12th ஓல்டு புக்கு, இந்த அட்வான்ஸ் தமிழ், இதில் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 2000 படிச்சுக்கோங்க. என்னடா இது அப்படின்னு யாரும் கேட்குறாங்க. ஒரு 2000க்கு மேலே ஒரு 7 வருடங்களுக்கு வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே வந்து நடக்காமல் தான் இருந்துச்சு சரிங்களா. ஒரு 2000 வந்து 2003 10 வரைக்கும் ஒரு 7 வருடங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் என்பது நடக்காமல் தான் இருந்துச்சு சரிங்களா. அதனால் வந்து யாரும் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது மாதிரி இந்த 2000 10-15 கொஸ்டின் தான் நடந்திருக்கும். எக்ஸாம் கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும். 2020 அப்புறம் தான் அந்த கட்டாய தமிழ் தகுதி கொண்டு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. லாஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம், பி கான்ஃபிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி உங்களுக்கு தான், நம்பிக்கை தான் உங்களுடைய பலமே. நான் ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே நம்மளுடைய நம்பிக்கை தான் நம்ம பலமாக இருக்கும், நம்மளுடைய வெற்றி தான் நமக்கு பலமாக இருக்கும் சரிங்களா. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. அதாவது குரூப் 4 இப்படி கேட்டாங்க, இனிமேல் எல்லா எக்ஸாமும் இப்படி தான், நம்ம டிஎன்பிஎஸ்சியே படிக்க வேணாம், வேறு எக்ஸாம் போயிடுவோம், என்னங்க இதெல்லாம் நானும் பார்க்குறேங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் படிக்கவே வேணாம்ப்பா, இனிமேல் அடுத்த எக்ஸாம் போயிடும்ப்பா. என்னங்க ஒரு கொஸ்டின் கஷ்டமாக கண்டினாக்கான உடனே நம்ம தாவி போயிடலாமா? வெயிட் பண்ணி பார்ப்போம், அடுத்த கொஸ்டின் வரான்னு பார்ப்போம், எதுக்கு இப்படி போகணும்? அப்படிலாம் வராது. நம்ம எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, நம்ம தயாராகணும். இப்போ நீங்கள் ஒரு ஓட்டப்பட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த போட்டி வளைவாக இருக்குது, ஓட முடியலன்னு போகக்கூடாது, நேராக இருக்குன்னு நினச்சி போகிறீங்க, பட் வளைவாக இருக்குது, அதுக்கான இந்த போட்டிட்டு விளையிடுவீங்களா? விளையக்கூடாது. எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு எப்படி எஃபர்ட் போடணுன்றதான் பார்க்கணுமே தவிர அடுத்தடுத்த எக்ஸாம் நோக்கி போட வந்து கிடையாது சரிங்களா. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கையோட படிங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க, உறுதியாக வெற்றி பெற முடியும் சரிங்களா. எல்லா எக்ஸாமும் கேட்க மாட்டாங்க சரிங்களா. எல்லாரும் சொல்கிற நம்ப வேண்டாம் நண்பர்களே. அழகாக படிங்க, நல்லா படிங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நம்பிக்கையோட படிங்க. கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு நிறையா படிங்க. +1 +2 புக்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். டெஸ்ட்டு நிறையா போடுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக குரூப் 2 பிலிம்ஸ் நீங்கள் அடிப்பீங்க, நான் அடித்து சொல்கிறேன். என்னோட முடிஞ்ச கைடன்ஸ் நான் கொடுக்குறேன். நம்பிக்கையோட படிங்க. தேங்க்யூ. வேறு ஒரு மீட் பண்ணலாம்.